அழைத்து செல்லும் போது இந்த வன்னிய கருங்காலிய மரத்தினை கையோடு எடுத்து சொல்ல வேண்டும். வாசலை வைக்க முடியும். ஆமா ஆமா. உன் தந்தை வைத்த மோடி அனைத்து நிறுத்தி உன்னுடைய தந்தை வைத்து விட்டோம். அது மட்டும் கிடையாது, அந்த வன்னிய கரையாளி மரத்தை கொண்டு வந்து விட்டோம். இருந்தாலும் அவனுக்கு நாம் ஆலயத்தை கட்ட வேண்டும். இருந்த பொழுதிலும் ஆலயத்தை கட்டுவதற்கு நம் கையில் நிதி இல்லை. ஆமாங்க, இத பாருங்க, ஒருவரால் ஆலயம் கட்டி முடிக்க முடியாது. ஆகையா அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் அனைவரும் கரத்தால ஆளுக்கு ஏதோ 10, 20, 100, 50, 1000, 500 இப்படி எல்லாம் வசூல் செய்ய வேண்டுங்க. ஆமா, ஏக்கங்க எடுக்கணுங்க. அப்பதாங்க ஆலயத்தை கட்டி முடிக்க முடியும். என்றால் கருத்து ஒரு ஆலயத்தை கட்டினால் அது ஒருவருக்கே உரியதாக வந்தாலும் அப்படி இருக்க கூடாது. இரவு மக்கள் அனைவரும் வழிபட வேண்டுமானால் அனைவரும் அவருடைய கரத்தால் கிடைத்த அன்பு காணிக்கையாக நன்கொடையாக அளித்தால் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு உறுதுணையாக இருக்கும். அவனுடைய அருளாகப்பட்டது அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். அம்மா, தாயே, தாய் குலமே, தந்தை குலமே, நான் உரைப்பதை கேளுங்க அம்மா. ஒவ்வொரு பெண்ணாக பிறந்தவங்களும் ஆணாக பிறந்தவங்களும் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் அத்தனையும் தீர வேண்டும். எட்டி அம்மனுடைய ஆலயம் எப்படி சிறப்பாக அமைந்திருக்கிறதோ அதுபோல் எங்களுடைய வாழ்க்கை அமர்ந்திருக்க வேண்டும். பெண்ணாக பிறந்தவர்கள் மஞ்சள் குங்குமத்தோடு மாங்கல்ய பாதித்தோடு தீர்க்க சமநிலையாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் நல்லதொரு முறைகள் படிக்க வேண்டும். ஆணாக பிறந்தவர்கள் நல்லதொரு தொழிலை செய்ய வேண்டும். வியாபாரம் நல்லபடியாக நடக்க வேண்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த எட்டி அம்மனுடைய அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று அம்மா அனைவருமாக ஒன்று சேர்ந்து பாருங்கள் அம்மா. ஆலயம் கட்டப் போகிறோம். ஆலய பணி திருப்பணி சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். உங்களால் முடிந்த காணிக்கையை கொடுங்கள் தாயே. இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு உங்களால் முடிந்த நிதிபதி அளிங்கள் ஐயா. அந்த அம்முடைய அனைவரப்பட்டது அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். கையினால மணியே, மணியின் ஒளியே, ஒளிரும் மணி புனைந்த மணியே, அணியும் அணிக்கழகே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தேன் அவர பெருமிருந்தேன், பணியேன் ஒருவரை என் பத்த பாதம் பணிந்த பின்னே, சொல்லடி அபிராமி வாணி சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ, சொல்லடி அபிராமி நில்லடி முன்னாலே மொழி நிலவினை காட்டி உன் கண்ணாலே, சொல்லடி அபிராமி பள்ளுயிரும் படைத்து அரமணிக்கு சக்தி படைத்ததெல்லாம் செயலல்லவோடும் சொல்லிக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ, சொல்லிக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ, இந்த சோதனை எனக்கல்ல உனக்கல்லவோ, சொல்லடி அபிராமி வாராயோ, ஒரு பதில் கூறாயோ, நிலவென வாராயோ, அருள்மழை தாராயோ, வாராயோ, ஒரு பதில் கூறாயோ, நிலவென வாராயோ, அருள்மழை தாராயோ, சங்கையில் வண்டிகளின் களிவென்று ஜெயந்தயமென்றாட, சங்கதமென்று சிலம்பு புலம்பட தந்தை பிறந்தாட, இது கொங்கை துளும்பகை எத்தனவென்று குடைந்து குடைந்தாட, பங்கையுமே உனை பாடிய பிள்ளை நிலவை எழுந்தாட, விரைந்து வாராயோ, இணைந்து வாராயோ.
ஆளி பயங்கரி சூழி மதாங்கனி கண்களை தெரிகின்றான் கண்டு சிவந்திட மன்னமிடுந்தொரு காட்சி தருகின்றான் வாடிய மகனவன் வாழி என்றொரு வாழ்த்து சொல்கின்றான் வானகமையகம் எங்கிலுமே ஒரு வடிவாய் தெரிகின்றான் எம் அம்மை தெரிகின்றான் என் அன்னை தெரிகின்றான் அம்மை தெரிகின்றான் என் அன்னை தெரிகின்றான் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். என்னங்க பார்த்தாயா தாயே அடுத்தது கும்பாபிஷேகம் தான் பார்த்துட்டு போங்கம்மா. எல்லாரும் பாக்குறதுக்கு கோடி புண்ணியம் நம்மளுக்கு. அந்த தீர்த்தம்லாம் நம்ம தலையில் தேய்ச்சா ரொம்ப புனிதமா வாழ்க்கையில நல்லா இருப்போம் தாய். வாங்க காலை தரிசனம் கடவுள் தரிசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் தாயே. வாங்க தாயே வருஷத்துல ஒரு நாள் உட்காருங்க தீர்த்தம் எல்லாரும் தள்ளிப்பாங்க. என்னங்க இத பாருங்க உரைத்த பிரகாரம் அனைவருமாக காணிக்கை கொடுத்திருக்கிறார். நம்ம கிராமத்திற்கு அன்புள்ளவர்கள் அனைவருமே வாரி வழங்கியுள்ளார்கள். அந்த காணிக்கை கொண்டு நின்று போன அந்த கோவில் திருப்பணியை மீண்டும் துவங்க வேண்டும். கோவில் திருப்பணியை சீர சிறப்போடு முடித்து அந்த அம்மனைக்கு அஷ்டபந்தனமாக கும்பாபிஷேகம் சொல்லக்கூடிய ஆலய திருப்பணி செய்ய வேண்டும். அது மட்டுமில்லாமல் அந்த வன்னிய கரிகாலி மரத்தை கொண்டு வாயற்படி அமைக்க வேண்டும். புறப்படு போகலாம். ஆலயம் அமைத்திடுவோம் அம்மனுக்கு ஆலயம் அமைத்திடுவோம் ஆலயம் அமைத்திடுவோம் அம்மனுக்கு ஆலயம் அமைத்திடுவோம் ஆலயம் அமைத்திடுவோம் அம்மனுக்கு ஆலயம் அமைத்திடுவோம் அம்மனுக்கு ஆலயம் அமைத்திடுவோம் அம்மனுக்கு ஆலயம் அமைத்திடுவோம் ஆதரிப்பாள் இங்கு அருள் செய்வாள் ஆதரிப்பாள் இங்கு அருள் செய்வாள் சக்தி ரூபத்தால் எழுந்தருள்வாள் சக்தி ரூபத்தால் எழுந்தருள்வாள் ஆலயம் அமைத்திடுவோம் சக்தியம்மன் ஆலயம் அமைத்திடுவோம்
எல்லாம் கூடி மனக்குறைய கண்டிட ஆலயம் அமைத்திடுவோம்.